Hi students, in the video நாம முக்கியமான டாபிக் பார்க்க இருக்கிறோம். 12th யூனிட் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் தான் நம்ம பார்க்க போறோம். 2025ஆம் ஆண்டுக்கான கிளாसेस நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதனுடைய முதல் கிளாஸா சாப்டர் 2ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர்ல என்னென்ன இன்ட்ரோடக்ஷன் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நம்மளுடைய சாப்டர் 2 வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். ஸோ இதுல நமக்கு காம்ப்ளெக்ஸ் நம்பருடைய ஜெனரல் ஃபார்முலா என்ன அப்படின்னா a plus ib. சோ இதுல aன்றது என்ன அப்படின்னா ரியல் பார்ட், b அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா இமேஜினரி பார்ட். சோ இந்த இமேஜினரி பார்ட்டை இண்டிகேட் பண்றதுக்காக தான் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா i அப்படின்ற ஒரு லெட்டர் கொடுத்திருக்காங்க. சோ ஓகே, சோ சில கான்செப்ட் வந்து நமக்கு தெரியணும். i உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா ரூட்டுக்குள்ள -1 அப்படின்னு இருக்கும். சோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு அப்படின்னு எடுக்கும்போது i வந்து ஸ்கொயர் ஆகும். இங்க ஸ்கொயருக்கு ரூட்டுக்கும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா -1 அப்படின்னு கிடைக்கும். அப்ப i ஸ்கொயரோட வேல்யூ -1. அதுவே எனக்கு i கியூபோட வேல்யூ வேணும் அப்படின்னா i ஸ்கொயரை i ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா i கியூப் கிடைச்சிடும். சோ i ஸ்கொயருக்கு ஆல்ரெடி நமக்கு வேல்யூ தெரியும் -1. அதை i ஆல மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் இன்டு பிளஸ் மைனஸ் 1 இன்டு i அப்படின்னு கிடைக்கும். அப்ப i கியூபோட வேல்யூ -1. அடுத்து i4 உடைய வேல்யூ நமக்கு தெரியணும். i4 எப்படி நம்ம பிரிக்கலாம் அப்படின்னா i ஸ்கொயர் இன்டு i ஸ்கொயர் அப்படின்னு பிரிக்கலாம். i ஸ்கொயர் உடைய வேல்யூ -1, அகைன் i ஸ்கொயர் உடைய வேல்யூ -1. இப்போ மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் 1 இன்டு 1 1. அப்போ இந்த கான்செப்ட் வந்து நமக்கு இம்பார்ட்டண்டா தெரிய வேண்டியது இருக்கு. i உடைய வேல்யூ √-1, ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு எடுக்கும்போது i ஸ்கொயர் கிடைக்கும். i ஸ்கொயர் உடைய வேல்யூ -1, i கியூப் உடைய வேல்யூ -i பவர் 4 உடைய வேல்யூ 1. சோ நமக்கு வந்து எக்ஸ்போனென்ஷியல் ரூல் அப்படின்னு தெரியும். சோ இது வந்து நம்ம சின்ன கிளாஸ்ல லேர்ன் பண்ணிருப்போம். a பவர் m இன்டு a பவர் n, அதாவது பேஸ் ஆர் ஈக்குவலா இருந்தது அப்படின்னா பவரை ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ரூல் வந்து நமக்கு தெரியும். அப்ப a பவர் m பிளஸ் n. ஃபார் எக்ஸாம்பிள் i பவர் 10 இருக்கு இன்டு i பவர் 5 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப i என்ற பேஸ் வந்து ஈக்குவல். சோ பவரை நம்ம ஆட் பண்ணும்போது 10 பிளஸ் 5 which is equal to i பவர் 15 அப்படின்னு கிடைக்கும். அடுத்ததா நமக்கு தெரிய வேண்டிய இம்பார்ட்டன்டான சில ஷார்ட்கட்ஸை பார்க்க போறோம். என்ன அப்படின்னா i பவர் n which is equal to 1 எப்ப அப்படின்னா ரிமைண்டர் 0 கிடைக்கும் போது. எப்போ ரிமைண்டர் 0 கிடைக்கணும் அப்படின்னா இந்த i பவர்ல ஒரு n அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, n-க்கு பதிலா எனி நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நம்பரை நம்ம 4 ஆல டிவைட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சு அப்படின்னா அந்த நம்பருடைய வேல்யூ என்ன அப்படின்னா 1. அதுவே நமக்கு ரிமைண்டர் 1 கிடைச்சிச்சு அப்படின்னா i, ரிமைண்டர் 2 கிடைச்சிச்சு அப்படின்னா -1, ரிமைண்டர் 3 கிடைச்சிச்சு அப்படின்னா -i. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 48 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து நம்ம 4 ஆல டிவைட் பண்றோம். 4 ஆல டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? 1 4s are 4. ஸோ இங்க 0 ஆயிடும். 8 2 4s are 8 கிடைக்கும். ஸோ ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைச்சிச்சு அப்படின்னா 0. இப்போ ரிமைண்டர் 0 கிடைக்குது. இப்போ ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுன்னா அந்த i பவர் 48 அப்படின்ற இதனுடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 1. ஃபார் எக்ஸாம்பிள் 25 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, i பவர் 25 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 25 4 ஆல நம்ம டிவைட் பண்ணும். ஸோ 25 4 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா 6 4s are 24. ஸோ ரிமைண்டர் 1 கிடைச்சிருச்சு. அப்ப ரிமைண்டர் 1 கிடைக்குது அப்படின்னா i பவர் இந்த 25 உடைய வேல்யூ, i பவர் 25 உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா i. சோ இதே மாதிரி தான் ரிமைண்டர் 2 கிடைச்சிச்சு அப்படின்னா -1 அப்படின்னு எடுத்துக்கணும். ரிமைண்டர் 3 கிடைச்சிச்சு அப்படின்னா -i எடுத்துக்கணும். லாஸ்டா ஒரு ஃபார்முலாவை நம்ம லேர்ன் பண்ண வேண்டியது இருக்கு. இந்த ஃபார்முலா வந்து நம்ம 10thலயே ஆல்ரெடி படிச்சிருப்போம். ஸ்பெஷல் சீரிஸ் அப்படின்ற ஒரு டாபிக்ல படிச்சிருப்போம். 1 பிளஸ் 2 பிளஸ் 3 பிளஸ் எக்ஸெட்ரா பிளஸ் n அப்படின்ற இந்த சீரிஸ் உடைய ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா n இன்டு n பிளஸ் 1 டிவைடட் பை 2. இந்த ஃபார்முலாவையும் நாம இந்த யூனிட்ல நாம யூஸ் பண்ண போறோம். சோ இந்த இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சம்மும் ரொம்ப ஈஸியா இருக்கும். இதை வந்து நீங்க எழுதி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.